வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த வாரங்களில் எலிமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் 2 எலிமினேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் வந்து போது எந்த மாதிரி எலிமினேஷன்ஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்குறாரு, லைக் இந்த வாரம் 2 பேர் போயிட்டாங்க, ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு நாமினேஷனாக இருக்கலாம், டபுள் எவிக்ஷனாக ஒரு எலிமினேஷனாக இருக்கலாம், டபுள் எவிக்ஷனாக இருக்கலாம், ட்ரிபிள் எவிக்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் லைக் கடைசியில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கச்சமச்சான ஆகிடும். ஸோ இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கால்குலேஷன் சொல்கிறாரு. லைக் 11வது வாரம் அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எவிக்ட் ஆவாங்க. ஸோ 11 பேரோட 12வது வாரம் வந்து தொடங்கும். அதுக்கப்புறம் 12வது வாரத்தில் 2 பேர் எலிமினேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் 9 பேரோட 13வது வாரம் வந்து தொடங்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 13வது வாரத்தில் பெட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தர் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க 8. அதுக்கப்புறம் ஒருத்தரை எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ 13வது வாரத்துக்கு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆனதுக்கப்புறம் 7 பேர் இருப்பாங்க. ஸோ 7 பேரோட 14வது வாரம் போகும். 14வது வாரத்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் எலிமினேட் ஆவாங்க. ஸோ 5 பேரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல்ஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த பர்டிகுலர் கணிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் இந்த கேம்குள்ளே இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது. ஸோ அவரோட கணிப்பு செமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் டாப் 5ல யார் யார் இருப்பாங்க, அண்ட் தென் அடுத்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ராணா வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்குறாரு. யாரை வேணாலும் இருக்கலாம், நீ கூட வந்து உன்னால் முடியும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஏன்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த வாரங்களுக்கு நம்ம அடியெடுத்து வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ முத்துக்குமரன் வந்து ராணாவுக்கு நிறைய டிப்ஸும் வந்து கொடுக்குறாரு. ஸோ முத்துக்குமரனோட இந்த பர்டிகுலர் எலிமினேஷன் ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சரியாக நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.